of praise and thanksgiving. துதி நன்றி செலுத்துதல் What we heard during that time. வேளையிலே நாம் கேட்ட காரியங்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். You know, one thing I observed from the life of Paul is, பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நான் கவனிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், even as we heard today, இன்றைக்கு நாம் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது, you know, whenever he realized, he think about what God has done for him. எப்பொழுதெல்லாம் பவுல் தேவன் தனக்கு செய்ததை எண்ணி பார்த்த பொழுது, he would immediately give thanks and worship God. உடனடியாக அவர் தேவனுக்கு நன்றி சொல்லி தேவனை ஆராதிப்பார். We could see that even in his writings, writing the epistles. அவர் எழுதின இந்த நிருபங்களிலே கூட அது அவருடைய எழுத்துக்களிலே நாம் அதை பார்க்க முடியும். And I could think, you know, I could imagine how he would have praised and worshipped God every day whenever he thought of it. அந்த தேவன் தனக்கு செய்த காரியங்களை எல்லாம் எப்பொழுதெல்லாம் பவுல் நினைவு கூறுவாரோ அந்த நாட்களிலே எப்படி தேவனை அவர் ஆராதித்து துதித்திருந்திருப்பார் என்று நான் நினைத்து பார்க்கிறேன். Today we heard, you know, we read from Ephesians chapter 3. இன்றைய தினத்திலே நாம் எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்தோம். We read in verses 16 to 21. 16ஆம் அதிகாரத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்தோம். That he would grant you according to the riches of his glory to be strengthened with the power through his spirit in the inner man, so that Christ may dwell in your hearts through faith, that you being rooted and grounded in love may be able to comprehend with all the saints what is the breadth and length and height and depth, and to know the love of Christ which surpasses knowledge, and that you may be filled up to all the fullness of God. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். So this is Paul's prayer for the Ephesians. எபேசியர்களை குறித்து பவுல் செய்த ஜெபமாய் இருக்கிறது. I believe, you know, this is what he experienced. இதைத்தான் அவர் தனக்குள்ளாக அனுபவித்தார் என்று நான் நம்புகிறேன். He first was rooted and grounded in God's love. முதலாக அவர் தேவனுடைய அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவராய் இருந்தார். He was sure that Christ was dwelling in his heart. அவருடைய இருதயத்திலே கிறிஸ்து வாசமாய் இருக்கிறார் என்பதை குறித்து நிச்சயம் பெற்றவராய் இருந்தார். He has known the love of Christ, the surpassing knowledge. கிறிஸ்துவுடைய அந்த அன்பின் அது அறிவு கெட்டாத அன்பை அவர் அறிந்து கொண்டிருந்தார். And in verse 19, the second part, he says you may be filled up to all the fullness of God. 19ஆம் வசனத்துடைய பிற்பகுதியிலே வாசிக்கிறோம், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் அவர்கள் நிறையப்பட வேண்டும் என்று ஜெபித்தார். I think that he experienced a bit in his life. That is why he could write to others. அந்த காரியங்களிலே கொஞ்சத்தை அவர் அனுபவித்திருந்தபடியினாலே தான் அதிலிருந்து அவர் அப்படி ஜெபிக்க முடிந்தது, பேச முடிந்தது. We all know God is so infinite. தேவன் மிகவும் எல்லையற்றவராய் இருக்கிறார் என்பதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். And you know, just think of that. I think Paul thought of it. பவுல் அதை குறித்து யோசனை பண்ணி இருந்திருப்பார். We can also think of it. நாமும் அதை குறித்து யோசித்து பார்க்கலாம். That infinite God could come within me. I am a finite being, but an infinite God coming into my finite heart. நான் ஒரு வரையறைக்குட்பட்ட ஒரு மனுஷன், ஒரு சிருஷ்டியாக இருக்கிறேன். ஆனால் எந்த வரையறையும் எந்த எல்லையுமற்ற ஒரு தேவன் அவர் என்னுடைய இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுவது எப்படி இருக்கும்? And Paul had the faith that he can fill his heart with his fullness. God can fill his heart with God's fullness. தேவன் தம்முடைய பரிபூரணத்தை பவுலுடைய இருதயத்துக்குள்ளாக நிரப்ப முடியும் என்பதை விசுவாசித்தார் பவுல். And when he thought of it, praises and worship came from a worshiping heart. அதை குறித்து அவர் எண்ணி பார்த்த பொழுது அப்படி ஆராதிக்கக்கூடிய இருதயத்திலிருந்து துதிகள் அப்படியே பொங்கி வழிந்தது. He believed that in verse 20 he is able to do far more abundantly beyond all that I ask or think. 20ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், உறுதியாய் சொல்லுகிறார், நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும்
மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று That சொல்கிறார். very thought that God could fill me with His fullness, it really made him to worship God. தேவன் தம்முடைய சகல பரிபூரணத்தை கொண்டு நம்முடைய இருதயத்தை நிறைக்க முடியும் என்கிற அந்த எண்ணமே அவரை அவ்வளவு துதியினால் நிரம்ப செய்தது. I want to show another passage. இன்னும் ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு காண்பிக்க 1 விரும்புகிறேன். Timothy 1 தீமோத்தேயு 1:15. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். Yeah, in verse 15 he said, it's a trustworthy statement, deserving full acceptance, that Christ Jesus came into the world to save sinners, among whom I am the foremost of all. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான் என்று சொல்கிறார். And he says in verse 16, yet for this reason I found mercy, so that in me as the foremost Jesus Christ might demonstrate his perfect patience as an example for those who would believe in him for eternal life. 16ஆம் வசனம். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாக என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். I believe Paul reminded himself, realized this every day of his life. பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் இதை உணர்ந்தவராய் தன்னை ஞாபகப்படுத்திக் கொண்டார் என்று நான் நம்புகிறேன். I realized that he is among the foremost of all sinners. பாவிகளில் பிரதான பாவி, chief of all sinners. பாவிகளிலேயே பிரதான பாவி தான் என்று அவர் உணர்ந்திருந்தார். Jesus Christ came to this world to save me. இயேசு கிறிஸ்து என்னை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார் என்று விசுவாசித்தார். And he believed that he found mercy in the eyes of God. தேவனுடைய பார்வையிலே கண்களிலே இரக்கம் பெற்றதை அவர் விசுவாசித்தார். And he realized that, அவர் என்ன உணர்ந்து கொண்டார்? when he realized that, அதை அவர் உணர்ந்து கொண்ட பொழுது he couldn't keep quiet. அவர் அமைதியாக இருக்க முடியவில்லை. Immediately praises and came from a worshiping heart. உடனடியாக ஒரு ஆராதிக்கக்கூடிய இருதயத்திலிருந்து துதிகள் புரண்டோடி வந்தது. Says in verse 17, now to the King eternal, immortal, invisible, the only God, be honor and glory forever and ever. 17ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமும் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். One more verse I want to show. இன்னும் ஒரு வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். Romans chapter 7. ரோமர் 7ஆம் அதிகாரம். We all know this chapter, how a battle was going within the heart of Paul. நாம் யாவரும் இந்த அதிகாரத்தை அறிந்திருக்கிறோம். பவுலுடைய இருதயத்திலே எவ்விதமான ஒரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது என்பதை குறித்து சொல்லுகிற அதிகாரம் இது. He wanted to obey the law. அவர் பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய விரும்பினார். But he wanted to do something good. ஒரு நலமானதை அவர் செய்ய விரும்பினார். But he was doing something against. ஆனால் தான் செய்ய விரும்பின நன்மையை செய்யாதபடி வேறொன்றை செய்தார். He had a willingness to do good. நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் அவருக்குள்ள இருந்தது. But the doing of good is not there. ஆனால் நன்மை செய்கிறதோ அவரிடத்திலே காணப்படவில்லை. There was a battle going on. அவருடைய இருதயத்திலே ஒரு போராட்டம் சென்று நடந்து கொண்டிருந்தது. Verse 24, he cries, a wretched man that I am. 24ஆம் வசனத்திலே அவர் கதறுகிறார், நிர்பந்தமான மனுஷன் நான். Who will set me free? இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? But he found an answer. அதற்கான பதிலை அவர் கண்டுபிடித்து விட்டார். Verse 25. 25வது வசனம். He says, thanks be to God through Jesus Christ our Lord. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். He was praising God. அவர் தேவனை ஸ்தோத்திரித்தார். When God, for all that what God did for him. தேவன் அவருக்கு செய்த எல்லாவற்றையும் நினைத்து துதி செலுத்தினார். We can see like that many passages. இவ்விதமாக अनेक வேத பகுதிகளிலே பவுல் துதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். Even in Romans 16. ரோமர் 16ஆம் அதிகாரத்திலேயும் கூட. Romans 16, the last chapter, the last 16 verse 25. ரோமர் 16ஆம் அதிகாரம் 25வது வசனம். He says, to him who is able to, he believed that God is able to, establish him. பவுலை establish him. நிலைவரப்படுத்த முடியும். கிறிஸ்துவிலே பவுலை நிலைவரப்படுத்த முடியும் என்பதை பவுல் விசுவாசித்தார். And we read in verse 9, to him who is able to establish you. Of course he was writing to the Romans, but he knew that by first hand in his own life.
ரோமாபுரியில் இருந்த விசுவாசிகளுக்கு இவைகளை பவுல் எழுதினார். ஆனால் முதல் அனுபவமாக அதை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அனுபவித்திருந்தார். He writes to them, now to him who is able to establish you according to my gospel and preaching of Jesus Christ according to the revelation of the mystery which has been kept secret for long ages past and now manifested, and by the scriptures of the prophets according to the commandment of the eternal God has been made known to all the nations, leading to the obedience of faith. And he says, is giving again, praising the Lord, to the only wise God through Jesus Christ be glory forever and ever. Amen. ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்கதரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற இரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமென் என்று அவர் துதிக்கிறார். And again I want to show another passage in Jude. யூதா எழுதின நிருபத்திலே இன்னொரு வேத பகுதியை நான் காண்பிக்க விரும்புகிறேன். Jude. யூதா எழுதின நிருபம். Jude also wrote many things. யூதாவும் அநேக காரியங்களை எழுதினார். Only one chapter. ஒரே ஒரு அதிகாரம் தான் அந்த நிருபத்திலே. Towards the end he realized அந்த நிருபத்தின் கடைசியிலே ஒன்றை அவர் what he experienced he was writing. தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்ததை அவர் எழுதுகிறார். God is able to keep us from stumbling. வழுவாதபடி என்னை தேவன் காக்க வல்லவராய் இருக்கிறார் என்று and he is able to make me stand in the presence of his glory blameless with a great joy. தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே தன்னை அவர் மாசற்றவராய் நிறுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை யூதா உணர்ந்திருந்தார், விசுவாசித்தார். With the faith that he had, he was encouraging the believers. அந்த தனக்குள்ள இருந்த அப்படிப்பட்ட விசுவாசத்தை கொண்டு விசுவாசிகளை அவர் உற்சாகப்படுத்துகிறார். To those everyone who has been called by the Lord, he was encouraging them. Now to him who is able to keep you from stumbling. கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் அப்படி அவர் உற்சாகப்படுத்துகிறார். அவர் அவர்களை வழுவாதபடி காக்க வல்லவர் என்பதை சொல்லி உற்சாகப்படுத்துகிறார். And when he realized the power of God, that God is able to protect him from stumbling, வழுவாதபடி காக்க வல்லமை உள்ள அந்த தேவனுடைய வல்லமை குறித்து அவர் சொல்லும் பொழுது, and that he is able to make me stand before God blameless, தேவனுக்கு முன்பதாக எந்த ஒரு அப்பழுக்கும் இல்லாதபடி தன்னை நிறுத்த முடியும் and with a great joy, ஒரு சந்தோஷத்தோட நிறுத்த முடியும் என்று விசுவாசித்த பொழுது he immediately prays. உடனடியாக அவர் துதிக்க ஆரம்பிக்கிறார். To only God our Savior through Jesus Christ our Lord be glory, majesty, dominion and authority before all time, now and forever. Amen. தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். I pray that we all will have such a realization and such a worshiping and such a praises coming out from our hearts. நம் எல்லாருமே அப்படிப்பட்ட ஒரு உணர்வை கொண்டவர்களாய் அறிந்து உணர்வுகளாகவும் அதன் மூலமாக தேவனுக்கு துதியும் நன்றியும் பிரவாகித்து கொண்டு வருகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று நம்மை குறித்து நான் விரும்புகிறேன். Paul had so many revelations. பவுலுக்கு ஏராளமான வெளிப்பாடுகள் கிடைத்தது. But we may not have such revelations. நமக்கு அப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் கிடைக்காமல் இருக்கலாம். We may think Paul had such a revelation, that's why he could praise and worship God. பவுலுக்கு அப்பேற்பட்ட வெளிப்பாடுகள் கிடைத்ததனாலே தான் அவரால் அப்படியெல்லாம் தேவனை துதிக்க முடிந்தது என்று நாம் நினைக்க முடியும். எனக்கெல்லாம் பவுலுக்கு கிடைத்தது போல ஒரு வெளிப்பாடும் இல்லையே என்று நாம் நினைக்கலாம். But one thing which Paul said we can think of, brothers and sisters. ஆனால் பவுல் நினைத்த ஒரு காரியத்தை நாம் நினைத்து பார்க்க முடியும். As we read in 1 Timothy 1:16. 1 தீமோத்தேயு 1:15 நாம் வாசித்தது போல, I found mercy. நான் 16ஆம் வசனத்திலே வாசித்தது போல, நான் இரக்கம் பெற்றேன். I found mercy. நான் இரக்கம் பெற்றேன். I found mercy in the eyes of the holy God. பரிசுத்தமுள்ள தேவனுடைய கண்களிலே நான் இரக்கம் பெற்றேன். Oh, that one thing is enough, brothers and sisters, for us to worship and praise him. தேவனை நாம் ஆராதித்து துதிப்பதற்கு நான் தேவனிடத்தில் இரக்கம் பெற்றேன் என்ற அந்த ஒரு காரியம் நமக்கு போதும் சகோதரர்களே. Every day, at all times, ஒவ்வொரு நாளும் எல்லா நேரங்களிலும் if we think of that one thing, அந்த ஒரு காரியத்தை நாம் யோசித்து பார்ப்போம். when we gather together, we can praise the Lord from our heart. நாம் அப்படி கூடி வரும் பொழுது நம்முடைய இருதயத்திலிருந்து தேவனை நாம் துதித்து விட முடியும். We can give glory and honor and everything to the power to the Lord. கனத்தையும் மகிமையும் வல்லமையும் எல்லாவற்றையும் நாம் தேவனுக்கு நாம் செலுத்தி விட முடியும். Oh, not only that, அது மாத்திரமல்ல, that we found mercy, நாம் தேவனுடைய கண்ணிலே இரக்கம் பெற்றது மாத்திரமல்ல, today we being part of this church, we have heard so much about the new covenant truths. இந்த நாளிலே நாம் சபையிலே அங்கமாய் இருக்கிற நாம்
புதிய உடன்படிக்கையின் சத்தியங்களை அநேகமாய் நாம் கேட்டிருக்கிறோம். Yeah, we heard many messages through brother Zach, many revelations on the new covenant truth. நம்முடைய சகோதரர் ஜாக் அவர்கள் மூலமாக அநேக புதிய உடன்படிக்கை சத்தியங்களை நாம் கேட்டு வருகிறோம். What do we do for that? அதற்கு நாம் என்ன செய்கிறோம்? We have heard so much, we have knowledge, so much knowledge about it. நாம் அதிகமாக கேட்டிருக்கிறோம், அவைகளை குறித்த அறிவு நமக்கு அதிகமாக இருக்கிறது. But what does it do in our life? ஆனால் அவை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில என்னத்தை செய்கிறது? Are we thankful? நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோமா? Do we value that, the wonderful truths that we are hearing? நாம் கேட்டுக்கொண்டு வருகிற அந்த அற்புதமான சத்தியங்களுக்காக நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோமா? Have we sought the Lord to really understand through revelation, to understand the new covenant truths through revelation? புதிய உடன்படிக்கையினுடைய அந்த சத்தியங்களை வெளிப்பாட்டின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டோம் என்று நாம் நன்றி. Do we seek God to understand அந்த புதிய உடன்படிக்கை through revelation? புதிய உடன்படிக்கையின் சத்தியங்களை வெளிப்பாட்டின் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே என்று அதற்காக நாம் தேவனை தேடுகிறோமா? Are we thankful for all that we hear in the church, these new covenant truths? சபையிலே கேட்கிற புதிய உடன்படிக்கை சத்தியங்கள் எல்லாவற்றுக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா? I was always challenged by what I read in Malachi. மல்கியாவிலே நாம் வாசிக்கிற அந்த பகுதியிலே நான் எப்பொழுதும் அந்த பகுதியின் மூலமாக நான் சவாலிடப்படுகிறேன். I have shared it maybe before also. நான் முன்னேயும் நான் இதை உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொண்டிருக்கலாம். But I read that often and I am challenged. நான் அதை படிக்கிற பொழுதெல்லாம் நான் அடிக்கடி அதனாலே நான் சவாலிடப்படுகிறேன். It speaks about Levi. லேவியை குறித்து நாம் வாசிக்கிறோம். A covenant which God made with him. தேவன் லேவியோடு பண்ணின உடன்படிக்கை. That was not a new covenant. அது புது உடன்படிக்கை அல்ல. A new covenant was, God, that we read in Jeremiah 31 or in Hebrews 8. எரேமியா 31ஆம் அதிகாரத்திலும் எபிரேயர் 8ஆம் அதிகாரத்திலும் நாம் புதிய உடன்படிக்கை குறித்து வாசிக்கிறோம். But here in verse 5, Malachi 2:5, மல்கியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறது. He said, and the Lord is saying that it's a Lord saying this. ஆண்டவரே இதை சொல்லுகிறார். My covenant with him was one of life and peace. நான் லேவியோடே பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. And I gave them to him as an object of reverence. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். God says, I gave him that covenant so that to be an object of reverence. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இந்த கட்டளையை இந்த உடன்படிக்கையை நான் அவனுக்கு எதற்காக கொடுத்தேன் தெரியுமா? அவன் எனக்கு பயந்திருக்க வேண்டும் என்பதற்காக கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். So what was Levi's response? லேவியினுடைய இதற்கான பிரதியுத்தரம் எப்படி இருந்தது? You know what it is the Lord who has written about him. கர்த்தரே லேவியை குறித்து எழுதின காரியங்கள் இவைகள். It says in the last part, so he revered me and stood in awe of my name. 5ஆம் வசனத்தினுடைய கடைசி வரியிலே வாசிக்கிறோம், அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். See the response from Levi. லேவியிலிருந்து வந்த பதிலை பாருங்கள். The Lord himself could see in him, he revered me for the covenant I gave him. கர்த்தர் தாமே இந்த காரியத்தை லேவியினுடைய வாழ்க்கையிலிருந்து பார்த்து சொல்ல முடிந்தது. இவன் என் நாமத்துக்கு பயந்திருந்தான் என்று கர்த்தர் சாட்சி சொல்ல முடிந்தது. The Lord could say, he stood in awe of my name. என்னுடைய நாமத்தை for the covenant I made with him. நான் அவனோடு பண்ணின அந்த உடன்படிக்கைக்காக அவன் என் நாமத்துக்கு பயந்து இருந்தான். That was definitely not the new covenant that which we have heard in the church. அது நிச்சயமாகவே நாம் சபையிலே கேட்டு வருகிற புதிய உடன்படிக்கை அல்ல. The new covenant came with a price, huge price. புதிய உடன்படிக்கையானது ஒரு பெருத்த விலைக்கரைத்தின் மூலமாக வந்தது. The Lord shed his blood. ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி அந்த உடன்படிக்கையை நமக்காக கொடுத்தார். We read that in Luke 22. லூக்கா 22ஆம் அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். Luke 22 verse 20. லூக்கா 22ஆம் அதிகாரம் 20வது வசனம். This cup which is poured out for you is the new covenant in my blood. இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது.
Brothers and sisters, just think of it. சகோதர சகோதரர்களே, இதை குறித்து சற்று யோசித்து பாருங்கள். You know, if Levi could revere God and could stand in awe of his name for the old covenant, லேவி தனக்கு தேவன் கொடுத்த அந்த பழைய உடன்படிக்கைக்காக தேவனுக்கு பயந்தும் அவருடைய நாமத்தை குறித்து பிரமிப்படைந்தவனாய் நிற்க முடியுமானால், standing in awe, that's a part of worship. அவர் தேவனுடைய நாமத்தை குறித்து பிரமித்திருந்தார். அது ஆராதனையுடைய ஒரு பகுதி. Yeah, he worshipped God. தேவனை அவன் ஆராதித்தான். And how much more you and I have to fear God and to stand in awe of him for the wonderful, amazing new covenant that came with the praise, not praise on our side, God himself paying the praise for that. லேவி குறித்த காரியம் அப்படி இருக்க, தேவன் எவ்வளவு பெரிதான ஒரு விலைக்கிரயத்தை கொடுத்து அவரே கொடுத்த அந்த விலை மூலமாக நமக்கு ஒரு உடன்படிக்கையை, புதிய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரே, அதற்காக நாம் எவ்வளவு அதிகமாய் நாம் அப்படி இருக்க வேண்டும். And what will God say about me and you and me? என்னையும் உங்களையும் குறித்து தேவன் என்ன சொல்லக்கூடும்? Can the Lord say the same thing about what the Lord spoke about Levi? லேவியை குறித்து தேவன் சொன்ன அதே காரியத்தை அவர் உங்களையும் என்னையும் குறித்து சொல்ல முடியுமா? Oh, these people who Jesudas who heard the new covenant truths, and the people, the church who heard the new covenant truth, they really revered me, they feared me, and they are standing in awe of me. Can God say about that? புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை கேட்ட ஜேசுதாசும் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் அவைகளின் புதிய உடன்படிக்கை நிமித்தமாக அவர்களின் நாமத்தை கனப்படுத்தி பயந்து பிரமித்து ஆராதிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று தேவன் சொல்ல முடியுமா? Just think about that, brothers and sisters. அதை குறித்து யோசித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே. Do I value the new covenant? புதிய உடன்படிக்கையை நான் மதிக்கிறேனா? Do I value the one who made that new covenant? அந்த புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினவரை நான் மதிக்கிறேனா? Do I fear him? அவருக்கு நாம் பயப்படுகிறேனா? No, we take it for granted everything, the truths that we hear in the church. சபையிலே நாம் கேட்கிற காரியங்கள் எல்லாம் ஏனோதானோ என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம். You can't find anyone other than Brother Zach preaching about the new covenant truths. சகோதரர் ஜாக் அவர்களை தவிர வேறு யாரும் புதிய உடன்படிக்கை சத்தியங்களை பேசுகிறதை உங்களால் பார்க்க முடியாது. That much clearly that which we are hearing. அவ்வளவு தெளிவாக நாம் புதிய உடன்படிக்கை சத்தியங்களை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். Okay, let me ask this question. Let us think about this question. நான் இந்த கேள்வியை கேட்கட்டும். இதை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள். What if God had not made a new covenant? தேவன் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தாமல் இருந்தால் என்ன நிலைமை எப்படி இருந்திருக்கும்? We all know about, we have heard about the new covenant. நாம் எல்லாருமே புதிய உடன்படிக்கையை கேட்டிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். Hebrews 8:6 says, you know, it's a better covenant on better promises. எபிரேயர் 8:6 வாசிக்கிறோம், அது மேன்மையான ஒரு உடன்படிக்கையாகவும் மேன்மையான வாக்குத்தத்தங்களை கொண்ட உடன்படிக்கையாகவும் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். God gave the old covenant. தேவன் பழைய உடன்படிக்கையை கொடுத்தார். He gave the law. அவர் பிரமாணத்தை கொடுத்தார், நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். We are not, you know, under the law nobody could overcome sin. பிரமாணத்துக்கு கீழாக இருந்து கொண்டு யாருமே பாவத்தை மேற்கொள்ள முடியாது. You know, we had a flesh which is so weak. நமக்கு ஒரு பலவீனமான ஒரு மாம்சம் இருக்கிறது. And because of the flesh, the law, you know, law could not make anyone perfect. அந்த மாம்சத்தினுடைய பலவீனத்தின் நிமித்தமாக அந்த பிரமாணமானது ஒருவரையும் பூரணப்படுத்த முடியாமல் இருந்தது. And that is why, you know, Lord himself made a new covenant. அதனால் தான் தேவன் தாமே ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். We read that in Hebrews 8. எபிரேயர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். I'm just showing this, what will happen if God had not made such a new covenant. தேவன் இவ்விதமான புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தாது இருப்பாரானால் என்ன நடக்கும் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Before that I want to read few verses from Hebrews 7. அதற்கு முன்னதாக எபிரேயர் 7ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். About the law. நியாயப்பிரமாணத்தை குறித்த verse 19. 19ஆம் வசனம். The law made nothing perfect. நியாயப்பிரமாணது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை.
And in the previous words it says, the Lord, it was the former commandment was set aside because of its weaknesses and uselessness. அதனுடைய 18ஆம் வசனத்திலே முந்தின கட்டளை பலவீனமுள்ளதும் பயனற்றதுமாய் இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது என்று வாசிக்கிறோம். But in 8:6 we read it's a new covenant, it's a better covenant which has been enacted on better promises. ஆனால் எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறது, இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராய் இருக்கிறார். And the new covenant, it was said in verses 10 to 12. புதிய உடன்படிக்கையானது 8ஆம் அதிகாரம் 10 இலிருந்து 12 வரை உள்ள வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. Yeah, right from verse 8 also. 8ஆம் வசனம் கூட நாம் சொல்லலாம். 8 இலிருந்து 12 வரைக்கும் நாம் சொல்லலாம். Yeah, the gist of it is, அதனுடைய ஒரு சாராம்சம் என்னவென்றால், this is the covenant that I will make with the house of Israel after those, verse 10, after those days says the Lord, I will put my laws into their minds. அந்த நாட்களுக்கு பின்பு இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு நான் பண்ணும் உடன்படிக்கை என்ன, நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைப்பேன். And I will write them on their hearts. அவருடைய இருதயங்களிலே அவைகளை எழுதுவேன். That is, as we heard, that Lord will give us a desire to obey his commandments. அதனுடைய பொருள் என்னவென்றால், தேவன் நாம் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிகிறதுக்கான ஒரு விருப்பத்தை அவர் தருகிறார். He will give the desire. அவரே அந்த விருப்பத்தை நமக்கு தருகிறார். And he will give me the power to do that. அந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவளை கைக்கொள்ளும்படிக்கான அந்த வல்லமையை அவர் நமக்கு தருகிறார். And verse 12, 12வது வசனம், and verse 11, all will know me. 11வது வசனத்திலே எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள். Verse 12, 12வது வசனம், he said, I will be merciful to their iniquities and I will remember their sins no more. நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். I want to also show these verses in Ezekiel 36. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்திலேயும் தேவனுடைய வார்த்தையை நான் காண்பிக்கிறேன். Ezekiel 36. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம். We might have read that many times. நாம் இதை अनेक முறை வாசித்திருக்கலாம். But see that again, think of it. ஆனால் இதை பாருங்கள், இதை குறித்து யோசித்து பாருங்கள். This is part of the new covenant. இது புதிய உடன்படிக்கையின் ஒரு பகுதி. The Lord says in verse 25, 25ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், I will spring clean water. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். And you will be clean. நீங்கள் சுத்தமாய் இருப்பீர்கள். The Lord says, I will make you clean. நான் உங்களை சுத்தப்படுத்துவேன் நீங்கள் என்று சொல்கிறார். I will cleanse you from all your filthiness and from all your idols. நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். Yeah, today we are not worshipping the physical idols. இந்த நாளிலே, இன்றைய நாட்களிலே நாம் ஒரு சரீர பிரகாரமான விக்கிரகங்களை எல்லாம் நாம் ஆராதிக்கிறதில்லை. But we all know how many idols of heart that we have. ஆனால் நம்முடைய இருதயங்களிலே எத்தனையோ விக்கிரகங்களை நாம் வைத்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We are addicted to many idols. அநேகமான விக்கிரகங்களுக்கு நாம் அடிமைப்பட்டிருக்கிறோம். The Lord said, I will cleanse you. ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை சுத்தமாக்குவேன். Verse 26, 26வது வசனம், I will give you a new heart. நான் உங்களுக்கு நவமான புதிய இருதயத்தை கொடுப்பேன். I'll put a new spirit within you. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுவேன். We all know how quickly our heart becomes hard. நம்முடைய இருதயம் எவ்வளவு சுலபமாக கடினப்பட்டு விடுகிறது என்பதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். Even after coming to the church and hearing so many messages, சபைக்கு வந்து எத்தனையோ செய்திகளை கேட்ட பிறகும் நம்முடைய இருதயம் அவ்வளவாய் கடினப்படுகிறது. hardened by the deceitfulness of sin. பாவத்தினுடைய வஞ்சனையினாலே நம்முடைய இருதயம் கடினப்படுகிறது. But the Lord says, I will remove that heart of stone. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போடுவேன். I cannot remove it. நானாகவே அதை எடுத்து போட முடியாது. Under the law I should do that. பிரமாணத்தின்படி நான் இருக்க வேண்டுமென்றால் நானே அதை எடுத்து போட வேண்டும். But I couldn't do that. ஆனால் என்னால இதை செய்ய முடியவில்லை. The Lord said, I will remove it. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் அதை நீக்கி போடுவேன். And I will give you a heart of flesh. நான் உனக்கு சதையான இருதயத்தை கொடுப்பேன். And Lord said, I will put my spirit. ஆண்டவர் சொல்கிறார், நான் என்னுடைய ஆவியை உங்களுக்குள்ளே நான் வைப்பேன். And I will make you to walk in my statutes. என் கட்டளைகளிலே நீங்கள் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் நான் உங்களை செய்வேன். I will make you to be careful to observe my ordinances. என்னுடைய நியாயங்களை கவனமாய் கைக்கொள்வதற்கு உங்களை நான் பலப்படுத்துவேன். Verse 29, 29வது வசனம், the Lord says, I will save you from all your uncleanness. உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை நான் ரட்சிப்பேன். Do you remember the promise, the new covenant promise in Matthew 1:21? மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த புதிய உடன்படிக்கையின் வாக்குத்தத்தத்தை நீங்கள் அறிகிறீர்களா?
that he is called Jesus because he will save us from all our sins. அவர் நம்முடைய எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை ரட்சிக்கிறபடினாலே அவருடைய பெயர் இயேசு என்று அழைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So many wonderful promises. எத்தனையோ இப்படி அருமையான வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டு. And in Jeremiah 32, எரேமியா 32ஆம் அதிகாரத்திலே, Jeremiah 32, எரேமியா 32ஆம் அதிகாரம் verse 40, 40ஆம் வசனம். I will make an everlasting covenant with them, that I will not turn away from them to do them good, and I will put the fear of me in their hearts, that they will not turn away from me. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணி. What is that everlasting covenant? அந்த நித்திய உடன்படிக்கை என்ன? I will put the fear of me in their hearts. எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைப்பேன். What is the new covenant? புதிய உடன்படிக்கை என்ன? Eternal covenant. நித்திய உடன்படிக்கை என்ன? Verse 41, 41ஆம் வசனம். I will rejoice over them, அவர்கள் மேல் நான் சந்தோஷமா இருப்பேன். to do them good. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் சந்தோஷமா I இருப்பேன். will faithfully plant them in the church, in the land. நான் இந்த தேசத்திலே, அதாவது சபையிலே அவர்களை நான் உண்மையாய் அவர்களை நாட்டுவேன், நிச்சயமாய் நாட்டுவேன். Not in a half-hearted way. இதோ ஒரு அரைக்குறை இருதயத்தோடு, அரைக்குறை விதமாய் அல்ல. The Lord said, with all my heart and with all my soul. என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் நான் அவர்களை இந்த தேசத்தில் நிச்சயமாய் நாட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Wonderful promises. அற்புதமான வாக்குத்தத்தங்கள். And Romans 6:14. ரோமர் 6:14. If you are under grace, sin shall not have dominion over us. நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. We are not under the law. நாம் பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. And there are many wonderful promises. We all know the scriptures. நாம் யாவரும் வேத வாக்கியங்களை அறிந்திருக்கிறோம். இவ்விதமாக அநேகமான அற்புதமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டு. And we read in Matthew chapter 16-18. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலேயும் நாம் வாசிக்கிறோம். The Lord said, is another wonderful promise. இன்னும் ஒரு அற்புதமான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொன்னார். Lord said, I will build my church. நான் என் சபையை கட்டுவேன். Yeah, that is what written in the pulpit, in the front of the pulpit. இங்கே பிரசங்க பீடத்தினுடைய முற்பகுதியிலே அதைத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. நான் என் சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். I will build my church. நான் என் சபையை கட்டுவேன். You know, when we read all these wonderful promises, நாம் இப்படிப்பட்ட அற்புதமான வாக்குத்தத்தங்களை எல்லாம் வாசிக்கும் பொழுது, promises of the new covenant, புதிய உடன்படிக்கை குறித்த வாக்குத்தத்தம், what do we do? அந்த புதிய உடன்படிக்கை வாக்குத்தத்தங்கள் எல்லாம் குறித்து நாம் என்ன செய்கிறோம்? I asked you, if God has not made this new covenant, நான் உங்களை கேட்டேன், தேவன் இந்த புதிய உடன்படிக்கையை செய்யாதிருப்பாரானால், if he has not given the wonderful promises that we read, நாம் இப்பொழுது வாசித்த இந்த அற்புதமான வாக்குத்தத்தங்களை எல்லாம் அவர் நமக்கு கொடுத்திராதிருப்பாரானால், can you think of our life today? நம்முடைய வாழ்க்கை இன்றைய தினத்தில் எப்படி இருந்திருக்கும் என்பதை குறித்து யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? We will be living a miserable life. நீங்கள் ஒரு மிகவும் We will be. நாம் மிகவும் ஒரு நிர்பந்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம். We don't realize that. நாம் அதை உணர்கிறதில்லை. Because we hear a lot, we take it for granted. நாம் இவைகளை அதிகமாய் கேட்கிறபடினாலே இவைகளெல்லாம் சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். So what do we do? நாம் என்ன செய்கிறோம்? Hearing all these wonderful promises. இந்த அற்புதமான வாக்குத்தத்தங்களை கேட்ட பிறகு நாம் என்ன செய்கிறோம்? Oh, God has given these wonderful promises. தேவன் இந்த நல்ல வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். He will fulfill it. அவர் அதை நிறைவேற்றுவார். He will take care. அவர் அதை பார்த்துக் கொள்வார். He will build it. He has said, I will build my church, and so he will build his church. அவர் தம்முடைய சபையை கட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் அது சபையை கட்டுகிற வேலையை அவர் பார்த்துக் கொள்வார். There are two ways, we can take this wonderful, amazing truths, இந்த promises, அற்புதமான new covenant. இந்த புதிய உடன்படிக்கையின் அற்புதமான வாக்குத்தத்தங்களை நாம் இரண்டு விதத்திலே நாம் பார்க்க முடியும். We can take it in two ways. இரண்டு விதங்களிலே நாம் We can respond in two ways. நாம் இரண்டு விதங்களிலே நாம் அவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தங்களுக்கு நாம் பதில் கொடுக்க முடியும். Matthew 22. மத்தேயு 22ஆம் அதிகாரம்.
We can respond like the people in this parable. இந்த உவமையிலே சொல்லப்பட்டிருக்கிற ஜனங்களைப் போல நாம் இதற்கு நாம் பதில் கொடுக்க முடியும். You know, the king was giving a wedding feast for his son's marriage. ஒரு ராஜா தன்னுடைய மகனுடைய கல்யாணத்திற்கு ஒரு விருந்து கொடுத்தான். And he invited people with a message. ஜனங்களுக்கு ஒரு செய்தியை கொடுத்து அந்த கல்யாணத்திற்கு வரவழைத்திருந்தான். 22:4. 22 மத்தேயு 22:4. I have prepared my dinner. நான் என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன். My oxen and my fattened livestock are all butchered and everything is ready. Come to the wedding feast. என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினான். Yeah, we have everything God has made. எல்லாவற்றையும் தேவன் ஆயத்தமாய் செய்து வைத்திருக்கிறார். I will do. He did everything. நான் செய்வேன், நான் எழுதுவேன், நான் செய்வேன் என்று அவரே எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறார். The feast of the new covenant is ready. புதிய உடன்படிக்கையின் விருந்தானது ஆயத்தமாய் இருக்கிறது. The covenant which the Lord made with Levi is not like this. ஆனால் லேவியோடு கர்த்தர் பண்ணின உடன்படிக்கை இவ்விதமான உடன்படிக்கை அல்ல. He feared God. அவன் தேவனுக்கு பயந்தான். He stood in awe of him. அவன் அவருடைய நாமத்துக்கு பிரமிப்பாய் பார்த்து பயந்திருந்தான். But you know what these people did? ஆனால் இந்த ஜனங்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? Verse 5. 5ஆம் வசனம். They paid no attention. அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். They went their own way. அவர்கள் ஒவ்வொருவன் தன் வேலைக்கு போய்விட்டான். One to his own farm. ஒருவன் தன் வயலுக்கும். Another to his business. ஒருவன் தன் வியாபாரத்துக்கும். And some of the people, seized the slaves and they mistreated and even killed them. மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலையும் செய்தார்கள். They despised the feast and the king. அந்த விருந்தையும் அந்த விருந்தை ஆயத்தம் பண்ண ராஜாவையும் அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். They had no desire to go and take part in that feast. அந்த விருந்திலே சென்று கலந்து கொள்வதற்கு அவர்களுக்கு எவ்வளவும் விருப்பம் இல்லாதிருந்தது. That is one way we can respond. இது நாம் ஒரு விதத்திலே இவற்றுக்கு நாம் பதில் கொடுக்க முடியும். But another way, வேறு விதமான இன்னொரு விதம் இருக்கிறது. I was challenged by what Daniel did. தானியேல் செய்த காரியத்தை குறித்து நான் சவாலிடப்பட்டேன். This is the way we can, the way we look at the promises God has given. இவ்விதமாக நாம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை இந்த விதத்திலே நாம் பார்க்க முடியும். You know how Daniel took it? தானியேல் அவற்றை எப்படி எடுத்துக்கொண்டார் தெரியுமா? He also read a promise. அவரும் ஒரு வாக்குத்தத்தத்தை வாசித்தார். He read in Daniel chapter 9. தானியேல் 9ஆம் அதிகாரத்திலே அவர் அதை சொல்கிறார். When he read verse 2, when he observed in the books the number of years which revealed as the word of the Lord to Jeremiah the prophet for the completions of the desolations of Jerusalem, namely 70 years. தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புத்தகங்களால் அறிந்து கொண்டேன். I want to show again what he had read in the book of Jeremiah. எரேமியாவினுடைய புத்தகத்திலே அவர் என்ன வாசித்திருந்திருப்பார் என்பதை நான் உங்களுக்கு காட்டட்டும். Yeah, in Jeremiah chapter 29. எரேமியா 29ஆம் அதிகாரம். If you read verse 1, ஒன்றாம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it clearly says, these are the words of the letter which Jeremiah the prophet sent from Jerusalem. எரேமியா எருசலேமிலிருந்து உள்ள பிரபுக்களும் தச்சரும் கொல்லரும் எருசலேமை விட்டு புறப்பட்டு போன பிற்பாடு இவைகளை சகல ஜனங்களுக்கு எரேமியா எழுதினது இவைகள். Yeah, this is the letter probably he was reading at Babylon. பாபிலோனிலே இந்த எரேமியாவில் எழுதப்பட்ட இந்த காரியங்களை அவர்தான் வாசித்திருப்பார். That verse 10, when the 70 years have been completed for Babylon, I will visit you, fulfill my good word to you. Verse 10, 11, 12, 13, 14. Wonderful promises. 10, 11, 12, 13 வசனங்களிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தை நிறைவேற பண்ணுவேன் என்கிற இந்த காரியங்களை வாக்குத்தத்தங்களை அவர் வாசித்தார். The promise is the Lord promised that he will take them from Babylon to Jerusalem. பாபிலோனிலிருந்து அந்த ஜனங்களை எருசலேமுக்கு தேவன் அழைத்து செல்வார் என்கிற இந்த வாக்குத்தத்தம். I have great plans for you. உங்களுக்கென்று ஒரு நல்ல திட்டங்களை நான் வைத்திருக்கிறேன். Plans for welfare, not for calamity. சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள், திட்டங்கள் தீமைக்கானவைகள் அல்ல. That you will call upon me. நீங்கள் என்னை தொழுது கொள்வீர்கள். You will call upon me. நீங்கள் கூப்பிடுவீர்கள். And come and pray to me. என்னிடத்தில் வந்து விண்ணப்பம் செய்வீர்கள்.
செய்வீர்கள்? I listen to you. நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். You will seek me. நீங்கள் என்னை தேடுவீர்கள். And you will find me. நீங்கள் தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள். 14 I will be found by you. 14ஆம் வசனத்திலே நான் உங்களால் காணப்படுவேன். I will restore your fortunes. நான் உங்களுடைய சிறையிருப்பிலிருந்து உங்களை திருப்புவேன். Jerusalem will be rebuilt. Temple will be rebuilt. எருசலேம் திரும்ப கட்டப்படும். தேவாலயம் திரும்ப கட்டப்படும். The Lord saying, I will do that. நான் அதை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். When he saw that promise, அந்த வாக்குத்தத்தத்தை தானியேல் பார்த்த பொழுது, he did not think, okay, the Lord has promised, 70 years is completed. Okay, let me relax in the palace and see how mightily the Lord is going to do that. தானியேல் இப்படி யோசித்திருந்திருப்பாரா? ஆண்டவர் சொல்லிவிட்டார் 70 வருஷம் பிறகு சிறையிருப்பை திருப்புவேன் என்று. 70 வருஷம் முடிந்தும் விட்டது. ஆகவே நான் இப்பொழுது அரண்மனையிலே நான் சந்தோஷமாய் சற்று நான் இளைப்பாறட்டும் நான் என்று நினைத்திருப்பாரா? No, இல்லை. It says in verse 3, 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், he gave his attention to seek the Lord. அவர் கர்த்தரை தேடும்படி. Daniel 9:3. தானியேல் 9ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். Daniel knew when God wanted to do something, he will make someone to pray for it. தேவன் ஏதாவது ஒன்றை செய்ய விரும்பும் பொழுது அதை குறித்து ஒரு நபர் ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை தானியேல் அறிந்திருந்தார். He knew that this will not come to pass automatically. இது தானாகவே நிறைவேறி விடும் என்று அவர் நினைக்கவில்லை. Even in Ezekiel 36, one of the promises the Lord said, I will make you to pray for this. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே நான் 36ஆம் அதிகாரத்திலே நான் இதற்காக விண்ணப்பம் பண்ணுகிறவர்களை ஏற்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். Yeah, unless we pray, unless we seek the Lord, நாம் ஜெபித்து தேவனை தேடாவிட்டால் promises will not be fulfilled. வாக்குத்தத்தங்கள் நிறைவேற மாட்டாது. Yeah, he promised that I will build my church. நான் என் சபையை கட்டுவேன் என்கிற வாக்குத்தத்தம் இருக்கத்தான் செய்கிறது. But unless we turned our attention to seek the Lord with all our heart, soul and strength, ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் யாவரும் நம்முடைய முழு இருதயத்தோடும் ஆவியோடும் ஆத்மாவோடும் தேவனை தேட நம்முடைய முகத்தை திருப்பாதிருப்போம். God by prayer and supplication and fasting, உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேவனுடைய முகத்தை தேட நாம் humbling ourselves, நம்மை நாமே தாழ்த்தாத, that will not happen. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாது. Daniel realized that. தானியேல் அதை உணர்ந்திருந்தார். He did not despise the promises, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அவர் அவசட்டை பண்ணவில்லை. and nor he realized it and kept quiet. அதை உணர்ந்தவராய் இருந்தபோதும் அதை குறித்து அமைதியாக இருக்கிறவராகவும் இல்லை. But he turned his attention to seek the Lord. ஆனால் தேவனை தேடும்படிக்கு தன்னுடைய முகத்தை அவருக்கு நேராக்கினார். He was not just enjoying the things in the palace. He was in a very high position. அவர் ஒரு மிகுந்த உயர்ந்த பதவியில் இருந்தார். அரண்மனையிலே இருக்கிற அந்த சந்தோஷங்களை அனுபவிக்கும்படிக்கு இளைப்பாறட்டும் என்று அவர் நினைக்கவில்லை. He was praying. அவர் ஜெபித்தார். The first thing is he took sin seriously. முதலாவது காரியம் அவர் பாவத்தை ஜாக்கிரதையாக எடுத்துக்கொண்டார். When Daniel said that he turned his attention to seek the Lord, தேவனை தேட தன் முகத்தை அவருக்கு நேராக்கினார் என்று சொன்ன பொழுது, he was not just praying. அவர் ஏதோ பேருக்கு ஜெபிக்கவில்லை. Praying is good. ஜெபிப்பது நல்லதுதான். But it was not just he made a prayer. அவர் இங்கு ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தார் என்பதல்ல. He was letting God to change his heart. தன்னுடைய இருதயத்தை மாற்றுவதற்கு தேவனுக்கு அவர் இடம் கொடுத்தார். He was letting God, and what is God's focus, to change his way of life. தேவன் எதை குறித்து தம்முடைய கவனத்தை வைத்திருக்கிறாரோ அந்த காரியங்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றுவதற்கு தேவனுக்கு தானியேல் இடம் கொடுத்தார். A promise he read, and he led God to change his way of life. அவர் வாசித்த அந்த வாக்குத்தத்தமானது தேவன் தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றுவதற்கு இடம் கொடுக்க வைத்தது. Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, do I and we allow God and his focus? The promise is like this. Do we allow God to change our life? இப்படி வாக்குத்தத்தங்கள் தேவன் கொடுத்திருக்கிறாரே, நாம் அவருடைய கவனமும் அவருடைய நோக்கமும் நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றுவதற்கு தேவனுக்கு இடம் கொடுக்க செய்கிறதா? Change our day-to-day life, நம்முடைய அனுதின வாழ்க்கையை மாற்றுவதற்கு நாம் இடம் கொடுக்க வைக்கிறதா? The decisions that we make every day, நாம் ஒவ்வொரு நாளும் எடுக்கிற தீர்மானங்களிலே, does those promises, do they make an influence of
influence my decisions? நாம் இப்படி வாசிக்கிற இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நாம் அனுதினமும் எடுக்கிற அந்த தீர்மானங்கள் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா இருக்கிறதா? I was challenged by Daniel's attitude. தானியேலுடைய அந்த மனப்பான்மையினாலே நான் அதிகமாக சவாலிடப்பட்டேன். It changed I believe it changed his everyday life. அந்த வாக்குத்தத்தம் அவருடைய அனுதின வாழ்க்கையை மாற்றினது என்று நான் விசுவாசிக்கிறேன். Let us ask ourselves, brothers and sisters. நம்மை நாமே நாம் கேட்டுக்கொள்வோம் சகோதர சகோதரிகளே. When we read the promises, do we allow God to change the way we sleep? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிமித்தமாய் தேவன் நாம் எவ்விதமாய் நாம் change the way we sleep? நாம் தூங்குகிற விதத்தை மாற்றுகிறதற்கு அது நம் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா? Do we allow God to change the way I speak with my partner or others? என்னுடைய வாழ்க்கை துணையோடோ மற்றவர்களோடும் நான் எவ்விதமாய் பேசுகிறேன் என்பதை மாற்றுவதற்கு இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என் மீது ஒரு தாக்கத்தை செலுத்துகிறதா? The way I spend my time and money? என்னுடைய நேரத்தையும் என்னுடைய பணத்தையும் நான் உபயோகிக்கிற விதத்தை மாற்றுகிறதா? Does it change the way I spend time with them? நான் அவரோடு செலவிடுகிற நேரத்தை அது நாம் செலவிடுகிற அந்த விதத்தை அது மாற்றுகிறதா? It made Daniel to take sin seriously. இந்த தானியேல் வாசித்த தேவனுடைய வாக்குத்தத்தமானது தானியேல் பாவத்தை ஜாக்கிரதை எடுத்துக்கொள்ள செய்தது. See, if I have not taken sin seriously, நான் பாவத்தை ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் I can't say that I have turned my attention to seek the Lord. நான் தேவனை தேட என் முகத்தை நான் நேராக்கினேன் என்று என்னால் சொல்ல முடியாது. All the saints, they turned their attention to the Lord. எல்லா பரிசுத்தவான்களும் இப்படி தேவனை தேடும்படிக்கு தங்களுடைய முகத்தை நேராக்கினார்கள். Noah turned his attention. நோவா தன்னுடைய முகத்தை தேவனுக்கு நேராக்கினார். Enoch turned his attention. ஈனாக்கு தன்னுடைய கவனத்தை தேவனிடத்தில் திருப்பினார். Ezra turned his attention. Nehemiah turned his attention. எஸ்ரா நெஹேமியா போன்றோர் தங்களுடைய முகத்தை தேவனுக்கு நேராக்கினார்கள். Peter and Paul, they all turned their attention. பேதுரு பவுல் இவர்கள் எல்லாரும் தங்களுடைய முகத்தை தேவனுக்கு நேராக்கினார்கள். Today brother Zach, we all know that how he turned his attention. இந்த நாளிலே ஜாக் அவர்கள் எவ்வளவாய் தேவனை தேடும்படிக்கு தம்முடைய முகத்தை திருப்பி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். They turned their attention, they allowed God to change the way of life. அவருடைய வாழ்க்கை முறையை மாற்றும்படிக்கு தேவன் அனுமதிக்கும்படியாய் அவர்கள் அப்படி தம்முடைய முகத்தை நேராக்கி தேவனை தேடினார்கள். God has given us so many promises. தேவன் நமக்கு திரளான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். Let us turn our attention. நாம் நம்முடைய முகத்தை கவனத்தை தேவனுக்கு நேராக்குவோம். To seek the Lord. தேவனை தேடும்படிக்கு நாம் திருப்புவோம். To allow God to change our way of life. நம்முடைய வாழ்க்கை முறையை தேவன் மாற்றும்படிக்கு நாம் அவருக்கு இடம் கொடுப்போம். Only then the promises will be fulfilled. அப்பொழுது மாத்திரமே இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேறும். Yeah, everything whatever promises we read in for the families, for our children. நாம் குடும்பத்துக்கு அடுத்த வாக்குத்தத்தங்கள், பிள்ளைகளுக்கு அடுத்த வாக்குத்தத்தங்கள் இவைகள் எல்லாம் நாம் வாசிக்கிறோமே அவைகள் எல்லாம். I want to close with one wonderful example. ஒரு அற்புதமான உதாரணத்தை காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். And this man, he never heard one promise from God. இந்த மனுஷன் தேவனிடத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தை கூட கேட்டிருக்கவில்லை. That's what I couldn't see anything in the scriptures. வேத வாக்கியங்களிலே நான் அதை குறித்து நான் ஒன்றையும் பார்க்க முடியவில்லை. Many examples, they received some promises, they sought the Lord. அநேக உதாரணங்கள் இருக்கிறது. தேவன் வாக்குத்தத்தை கொடுத்தார், ஜனங்கள் அவர்கள் எல்லாம் தேவனுக்கு நேராக தம்முடைய முகத்தை திருப்பினார்கள். But about Enoch, ஆனால் ஏனோக்கு, we don't see any promises being given by God to him. தேவனால் அவனுக்கு எந்த ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதை நாம் வாசிக்கிறதில்லை. But even without that, அந்த வாக்குத்தத்தங்கள் எதுவும் பெற்றுக்கொள்ளாதிருந்த போதும், you know what he sought? அவன் என்னத்தை தேடினான் தெரியுமா? What he desired? அவன் எதை விரும்பினான், நாடினான் தெரியுமா? We read that in Hebrews 11:6. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே 5. மன்னிக்கவும் 6ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். He desired one thing. அவன் ஒரு காரியத்தை விரும்பினான். His focus was on one thing. அவனுடைய கவனம் ஒரு காரியத்தின் மீது இருந்தது. Somehow I should get the testimony from the Lord that at the end of my life I lived a life pleasing to the Lord. என்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே எப்படியாவது நான் தேவனுக்கு பிரியமானவன் என்ற சாட்சியை அவரிடத்திலிருந்து நான் கேட்டுவிட வேண்டும் என்று அவன் விரும்பினான். There was no covenant.
அவனுக்கு எந்த ஒரு உடன்படிக்கையும் ஏற்படுத்தப்படவில்லை. No old covenant, no new covenant. பழைய உடன்படிக்கை என்று அல்ல, புதிய உடன்படிக்கை என்று அல்ல. But his focus was on God. ஆனால் அவனுடைய கவனம் முழுவதும் தேவன் மேலே இருந்தது. And his only desire is, அவனுடைய ஒரே விருப்பம் இதுவாய் இருந்தது, the end of my life, என்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே God should testify about me, தேவன் என்னை குறித்து இவ்விதமாய் சாட்சி கொடுக்க வேண்டும், that I lived a life pleasing to him. நான் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன் என்ற சாட்சி அவரிடத்திலிருந்து நான் பெற வேண்டும். And he got it. அவன் அதை பெற்றுக்கொண்டான். He obtained the witness that before he is being taken up, he was pleasing to God. அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, let's value what God has given us. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறவைகளை நாம் மதிப்போம். This wonderful new covenant God has given us. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான அற்புதமான புதிய உடன்படிக்கை வாக்குத்தத்தங்கள், Let's value that. அவைகளை நாம் மதிப்போம். Let us revere. Let us. I pray the Lord will give me my reverence. Our reverence should be more than what Levi had. லேவி தேவனுக்கு எந்த அளவுக்கு பயந்திருந்தானோ அதை காட்டிலும் நம்முடைய தேவன் மீது வைத்திருக்கிற நம்முடைய பயபக்தியும் பயமும் பிரமிப்பும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று my worship should be more than what Levi did. என்னுடைய ஆராதனை லேவி ஆராதித்த ஆராதனை காட்டிலும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். That is what we read from the life of Paul. அதைத்தான் நாம் பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து வாசிக்கிறோம். Let's seek that, brothers and sisters. அதை நாம் தேடுவோம் சகோதர சகோதரிகளே. Like Lord, I want to please you. ஆண்டவரே, ஏனோக்கை போல நான் உம்மை பிரியப்படுத்த விரும்புகிறேன். I need your Holy Spirit, what you have promised. நீர் வாக்குத்தத்த பண்ணினவைகளை பெற்றுக்கொள்வதற்கு நான் பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். May the Lord help us to turn our attention to seek him. அவரை தேடும்படிக்கு நம்முடைய முகத்தை அவருக்கு நேராக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக.